மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் சுமந்த பாரங்கள் யாருக்கும் தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே தான் இருந்தது. அதை இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு வலிகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். மகரம் ராசியான உங்களுக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் சிறு வயது முதலே உங்களுடைய தோள்களில் ஏதோ ஒரு பெரிய பொறுப்போ அல்லது குடும்பத்தின் பாரங்களோ தானாகவே வந்து விழுந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது நிச்சயமாகவே கூற வேண்டும். வெளியில் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு கடமை தவறாத, இதற்கும் கலங்காத ஒரு தூணை போலவே தெரிந்திருக்கலாம். ஆனால் உங்களின் இந்த இறுக்கமான முகத்திற்கு பின்னால் நீங்கள் இத்தனை காலமாக சுமந்த பாரங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு ஒற்றை மனிதருக்கும் தெரியவே தெரியாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. அதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் நடந்து கொண்டும் இருக்கிறது. உடன் பிறந்தவர்களின் எதிர்காலமாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய சொந்த ஆசைகளை தியாகம் செய்துவிட்டு அடுத்தவர்களுக்காக உழைத்ததாகவும் இருக்கட்டும், அத்தனையும் ஒரு முணுமுணுப்பு கூட இல்லாமல் நீங்கள் மட்டுமே சுமந்த ஒரு நாளாகவும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நம்முடைய கஷ்டத்தை சொன்னால் மற்றவர்கள் வருத்தப்படுவார்கள் அல்லது நம்மை பலவீனமாக நினைப்பார்கள் என்று நினைத்து உங்களுடைய ஒட்டுமொத்த பாரத்தையும் உங்களுடைய மனதிற்குள்ளேயே புதைத்து கொண்டு வெளியில் ஒரு பாறாங்கல் போல கம்பீரமாக நின்றீர்கள் என்பது தான் யதார்த்தமான ஒரு உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு நேரத்தில் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு வெளியில் எதையும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உதவி செய்தவங்களை உங்களை மறந்துவிட்டு போயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் இப்படி செய்வார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். மகரம் ராசி நேயர்களை, வாழ்க்கையில நம்ம சிலருக்கு உதவி செய்வோம். அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்மால் முடிந்ததை நம்ம இதுவரைக்கும் செய்து கொடுத்திருக்கலாம். நேரங்கள், பணம், ஆதரவு என அனைத்தையும் நம்ம கொடுத்த உதவிய காலகட்டங்கள் இன்னும் வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் காலங்கள் மாறும் பொழுது நாம் உதவி செய்தவர்களை நம்மை மறந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் என்று நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது மனதிற்குள் இன்னும் கஷ்டங்களும் கவலைகளும் ஏற்பட்டு அது தேவையில்லாத சில பிரச்சனைகளை கூட நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். அந்த தருணங்கள் மிகவும் வழியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் செய்த உதவிக்கு பதில் என்பது எதிர்பார்க்கவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் ஒரு நினைவு இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நாட்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். மகரம் ராசி நேயர்களை, உங்களுடைய நல்ல மனம் பலருக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்த நல்ல செயல்களின் மதிப்பு ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறையாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ நபர்களுக்கு எத்தனையோ விதமான நல்ல காரியங்களையும் நல்ல செயல்களையும் செய்து கொடுத்தீர்கள். ஆனால் அது அனைத்தையும் மற்றவர்கள் மறந்துவிட்டார்கள் என்று நினைக்கும் பொழுது மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களும் சங்கடங்களும் ஏற்படுமே தவிர, ஆனால் நீங்கள் செய்த உதவி ஒருபோதும் அது வீணாக போகாது. ஜோதிடத்தில் சனி பகவான் கர்மத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார். நாம் செய்த செயல்களுக்கு சரியான நேரத்தில் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் வரை உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு செல்லப்படும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்த உதவிகளை வைத்து மற்றவர்கள் அதனை மதிக்கவில்லை என்று நினைத்து இனிமேல் நம்ம யாருக்கும் உதவி செய்யக்கூடாது என்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துவிடக்கூடாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில நாட்களில் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்படி நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசி நேயர்களை, மகிழ்ச்சியான சிந்தனைகள் மூலம் சுறுசுறுப்புடன் நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்ல விதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கை கொடுத்துவிடும். நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீர்களோ அதன்படியே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாகவே நடக்கலாம். சுபகாரிய பயணங்கள் என்பது கைகூடி வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். இணையம் வர்த்தக தொழிலில் முன்னேற்றங்கள் என்பது உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. வாழ்க்கை துணைவர் பற்றிய சிந்தனைகள் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும்
நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்க்கலாம். தயக்க உணர்வு என்பது இல்லாமல் செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நல்லது என்பதை தேடி கொடுக்கும். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்தில் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய நிகழ்வுகள் இனிமேல் நடக்கலாம். கடந்த சில வருடங்களாகவே உங்களுடைய குடும்ப சூழல் என்பது ஓயாத பொருளாதார நெருக்கடிகளாகவும் கடன்காரர்களின் அடுக்கடக்கான தொல்லைகளாலும் உங்களை சுற்றி இருந்த மனிதர்களின் வீண் பழிகளாலும் இப்பொழுதும் ஒரு அமைதியற்ற சூழ்நிலையிலேயே உங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டுமே தான் நிச்சயமாகவே இருக்கும். உங்களை சார்ந்தவர்கள் முன்னிலையிலேயே நீங்கள் பலமுறை தலை குனிந்து நின்ற சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். ஆனால் இதோ இப்போது உங்களுடைய குடும்பமே ஒட்டுமொத்தமாக பெருமைப்படக்கூடிய ஒரு மாபெரும் பெருமிதமான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகுது. நீங்கள் அடையக்கூடிய இந்த உயரிய அதிகார பதவிகளோ அல்லது நீங்கள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சொத்துக்களோ உங்களுடைய குடும்பத்தின் கௌரவத்தையும் இந்த சமூகத்தில் உச்சத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நேரத்தையும் காலத்தையும் இப்பொழுது நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உங்களை இழிவாக பார்த்த சொந்த பந்தங்கள் முன்னிலையில் உங்களுடைய குடும்பம் உங்களை நினைத்து பெருமைப்படும் ஒரு பொற்காலமாகவே இந்த ஒரு காலகட்டங்கள் இருக்கும். எனவே இதனை பார்த்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாகவே நடக்கலாம். சுபகாரிய பயணங்கள் என்பது கைகூடி வந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். இணையம் வர்த்தக தொழிலில் முன்னேற்றங்கள் என்பது உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. வாழ்க்கை துணைவர் பற்றிய சிந்தனைகள் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்க்கலாம். தயக்க உணர்வு என்பது இல்லாமல் செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நல்லது என்பதை தேடி கொடுக்கும். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்தில் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய நிகழ்வுகள் இனிமேல் நடக்கலாம். கடந்த சில வருடங்களாகவே உங்களுடைய குடும்ப சூழல் என்பது ஓயாத பொருளாதார நெருக்கடிகளாகவும் கடன்காரர்களின் அடுக்கடக்கான தொல்லைகளாலும் உங்களை சுற்றி இருந்த மனிதர்களின் வீண் பழிகளாலும் இப்பொழுதும் ஒரு அமைதியற்ற சூழ்நிலையிலேயே உங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டுமே தான் நிச்சயமாகவே இருக்கும். உங்களை சார்ந்தவர்கள் முன்னிலையிலேயே நீங்கள் பலமுறை தலை குனிந்து நின்ற சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். ஆனால் இதோ இப்போது உங்களுடைய குடும்பமே ஒட்டுமொத்தமாக பெருமைப்படக்கூடிய ஒரு மாபெரும் பெருமிதமான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகுது. நீங்கள் அடையக்கூடிய இந்த உயரிய அதிகார பதவிகளோ அல்லது நீங்கள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சொத்துக்களோ உங்களுடைய குடும்பத்தின் கௌரவத்தையும் இந்த சமூகத்தில் உச்சத்திற்கு